ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் நம்ம மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. இது போக லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் க்ளோசிங் எடுத்து பார்த்தேன். டவ் ஜோன்ஸ் வந்து 279 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 44,371 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 45 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 20,585 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 20 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 6,259 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் S&P 500 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம மார்க்கெட்டும் லாஸ்ட் ஃப்ரைடே நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்ன ஸ்டாக்ஸ் தான் கன்சிடர் பண்ணலான்னு கேட்டிருக்கீங்க. நிறைய நிறைய அண்டர் வேல்யூட் ஸ்டாக் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டர்ஸ் இருக்குது, ஃபார்மாவில் வந்து ரெட்டிஸ், நாட்கோ, ஜைடஸ் இருக்குது. அது போக இது கோல்டு இண்டெக்ஸ், அதாவது கோல்டு செக்டார்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக எல்லா ஸ்டாக்ஸுமே ஓவர் வேல்யூடாக இருக்குது. எனர்ஜி செக்டார்லேயும் மோஸ்ட்லி எல்லாமே மேலே போயிடுச்சு. டாடா பவர், ஆயில் அண்ட் கேஸ் எல்லாமே ஓரளவு மேலே போயிடுச்சு. இது போக பார்த்தீங்கன்னா சிகரெட் செக்டாரில் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸை பற்றி கேட்டிருக்கீங்க. அது வேல்யூஷன் சீப்பாக தான் இருக்குது. ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா அதோட ரிசல்ட்ஸை பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதோட டிவிடெண்ட் எப்போ வரும்னு கேட்டிருக்கீங்க. நான் டிவிடெண்ட் அதை பார்த்துட்டு செக் பண்ணுறேன். டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ அவசரப்படாதீங்க. எனக்கு ரெக்கார்ட் டேட் அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணும்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல அண்டர் வேல்யூடாக இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் சில ஸ்டாக்ஸ் சொன்னேன். இது போக பேங்க் ஸ்டாக்ஸ்லையும் நிறைய இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க், கர்நாடகா பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொஞ்சம் மேலே போயிடுச்சு. ஸோ அது மாதிரி சில ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் கண்டினியூஸாக. அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஐடி ஸ்டாக்ஸில் இப்போதே வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். பெருசாக எக்ஸ்போஷர் எடுக்காமல் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்குவாங்க. நிஃப்டி 50 25K இருக்கும்போதே என்னோட போர்ட்ஃபோலியோ எந்த அடி வாங்குது, 22K போனால் என்ன அடி வாங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. ஸோ அது 22K போனாலுமே எல்லா ஸ்டாக்ஸும் ஒரே டைமில் அடி வாங்காது. இப்போ நீங்கள் வேரியஸ் செக்டாரில் வச்சுருப்பீங்க. ஃபார்மா, ஆட்டோமோட்டிவ், நெக்ஸ்ட்டு எனர்ஜி, அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டார், அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நிறைய இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரே செக்டார் ஸ்டாக் வச்சுருக்கீங்க மாட்டீங்க. அது அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பேங்கிங் செக்டார் இன்றைக்கி இவ்வளோதுன்னா ஃபார்மா, ஆட்டோமோட்டிவ் நல்லாயிருக்கும். அடுத்தது அது மாதிரி அடுத்த நாள் வேறு செக்டார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அது மாதிரி தான் நிஃப்டி 50யும் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ வந்து கம்ப்ளீட்டாக அடி வாங்க சான்சஸ் இல்லை மார்க்கெட் விழுந்தாலும். ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஹிந்தி அட்வர்டைஸிங். அது வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல ப்ரோ. அது வந்து அந்த பார்ட்னர்ஸ் ப்ரோக்ராமில் அவங்களே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. அது எனக்கு நான் அதில் தலையிட முடியாது. ஆக்சுவலி அந்த ஆட்ஸ் ரன் பண்ணுறதே யூடியூப் தான். நான் வந்து எப்படி அதை நான் ஸ்டாப் பண்ண முடியும்? நெக்ஸ்ட் இந்த கோல்கேட் பாம் ஆயில் அந்த பங்கை பற்றி கேட்டிருந்தார் ஒரு நண்பர். ஸோ அப்போ நான் சொன்னேன் அது ஓவர் வேல்யூடாக இருக்குப்போ இப்போ வேண்டான்னு. அவர் சொல்லியிருக்கிறாரு எப்போ தான் கன்சிடர் பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அதில் எடுத்து பார்த்தேன் 2,376 ரூபாயில் இருக்குது. லாஸ்ட் மார்க்கெட்டில் கூட 1.5% விழுந்துருக்குது. ஆக்சுவலி அது இல்லாமல் அந்த பங்கு 3,890 ரூபாங்கிறது அதோட 50 ஹையாக இருக்குது. இது போக இதில் ஹோல்டிங்ஸ் எடுத்து பார்த்தேன் 51% ப்ரொமோட்டர் இருக்குது, 22% மேலே எஃப்ஐஎஸ் வச்சுருக்காங்க, 4% மேலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், 2% மேலே இன்சூரன்ஸ், டிஏஎஸ் வந்து 0.54%, ஒரு 18% மேலே நான் இன்ஸ்டியூஷன் வச்சுருக்காங்க. இதில் வந்து 44 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. இந்த பி ரேஷியோ அந்த பங்கில் 44 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. 38 டைம்ஸ் ப்ரைஸ் டு புக் இருக்குது. கவனிக்க வேண்டியது இதோட பிஸ்னஸ் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகுது. இந்த கன்சியூமர் ஃபோக்கஸிங்காக இருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே டிப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் HUL எடுத்து பாருங்கள், இவங்க டாபர் எடுத்து பாருங்கள், கோல்கேட் பாம் ஆயில், மேரிகோ, இதோட ரிசல்ட்ஸ்லாம் வரும்போதே உங்களுக்கு புரியும். நான் போய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பெருசாக இந்த செக்மெண்ட்டில் க்ரோத் இல்லை. ரீசன் வந்து மக்கள்கிட்ட பணம் புழக்கம் குறைவாட்டு இருக்குது. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் டிமாண்டு. என்னென்னா வாங்கும் சக்தி குறையுது. அதாவது ஷார்ட்ன்னு சொல்லணும்னா மக்கள்கிட்ட அந்த வாங்கும் சக்தி வந்து குறையுது. அதான் இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே விழுறதுக்கு முக்கிய காரணம். ஏன்னா இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியே அஃபெக்ட் ஆகுது. எந்த இண்டஸ்ட்ரியுமே எல்லா இண்டஸ்ட்ரியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மக்களுக்கு அதிக சேலரி கையில் வந்து அதிக காசு அவங்க கையில் வந்தால் தான் கன்சியூமர் ஃபேஸிங் செக்டார் எல்லாமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஆனால் இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் டைம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுது. அது இல்லாமல் ஐடிசி மட்டும்தான் இப்போ ஓரளவு ஒரு சீப் ட்ரெண்டில் இருக்குது. இது வேல்யூஷனும் ஜாஸ்தி, பிஸ்னஸும் டிம் ஆகுது. ஸோ நம்ம அதனால இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஐடிசியில் மட்டும் தான் நான் இப்போதைக்கு கன்சியூமர் ஃபேஸிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே வேல்யூஷனும் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு நான் அவாய்ட் தான் பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். வேணா அந்த ரிசல்ட்ஸ் வரும், அதை எடுத்து நான் க்ளீனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டாடா எல்க்ஸி 6,066 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 50 டைம்ஸ் மேலே இருக்குது. லாஸ்ட் 1 இயரில் 12% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. 9,080 ரூபாங்கிறது 52 ஹையாக இருக்குது. 4,000 ரூபா வந்தால் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி 4,000 ரூபானா இதுலேருந்து 2,000 குறையும். அட்லீஸ்ட் ஒரு 25 பீக்கு கீழே இருந்தால் தான் நம்ம வந்து கொஞ்சமாவது தைரியமாட்டு கன்சிடர் பண்ண முடியும். இப்போதைக்கு ஐடி செக்டாரே
அப்படி கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. இந்த நேரத்தில் போய் நம்ம ஹை வேல்யூவாக இருக்கிறத வாங்கினோன்னா இன்னும் டிமாண்ட் வந்து குறைஞ்சிட்டு போகும்போது பங்கு கீழே விழுந்துனா நமக்கு அது வந்து வலிக்க தான் செய்யும். அதனால் வெயிட் பண்ணுங்கள், ஹை வேல்யூட் ஸ்டாக் பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். அப்படி உங்களுக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, அது வந்து உங்களோட ஓன் ஒப்பீனியன். கர்நாடகா பேங்க் பற்றி கேட்டிருந்தீங்க. கர்நாடகா பேங்க்கில் அவங்க சிஓட்ட ஹையர் பண்ணவரை வந்து இன்ட்ரீம் சிஓட்ட அப்பாயின்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நான் ஆல்ரெடி 2 வீடியோக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் நீங்கள் கர்நாடகா பேங்கை ஏன் டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கர்நாடகா பேங்க் 190 இருக்குது, ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணலாம், ஏன்னா 5 டைம்ஸ் தான் earningsல இருக்கிறாங்க. ப்ரைஸ் டு புக்கை கம்பேர் பண்ணும்போது 0.60 டைம்ஸ் தான், அதாவது 0.6 தான் ப்ரைஸ் டு புக் இருக்குது. சவுத் இந்தியன் பேங்கோட சீப்பாக இருக்கிறாங்க. ஸோ கர்நாடகா பேங்க் யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பிஎஸ்சி பையிங் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. பையிங் ரேஞ்சில் என்னால் சொல்ல முடியாது ப்ரோ. நான் எப்படி சொல்ல முடியும் இந்த பங்கு இவ்வளோத்துக்கு இறங்கும் இதுலேருந்து வாங்குங்கன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? அது வேல்யூஷனே 80 டைம்ஸ் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன் பிஎஸ்சிலாம். அதெல்லாம் என்னால் கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. டிசிஎஸ் ப்ரைஸ் பர் ஷேர் பை மண்டேன்னு கேட்டிருக்கீங்க. அதுவும் ஓவர் வேல்யூடு தான். ஐடி இண்டஸ்ட்ரியில் இப்போதே வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு விப்ரோலையும் இன்ஃபோசிஸ்லையும் விரைவில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போதைக்கு என்னோட கண்ணை வந்து விப்ரோ மேலே இன்ஃபோசிஸ் மேலே தான் வச்சுருக்கிறேன். டிசிஎஸ் வந்து 20 டைம்ஸ் கீழே வரும் பட்சத்தில் டிசிஎஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு. ஆக்சுவலி ஒருத்தர் கேட்டிருக்காரு 6175 ரூபாவில் 4 ட்ரெண்டு ஷேர் நான் வாங்கினேன், இப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்டிருக்காரு. என்ன பண்ணேன்னா நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அது வந்து வேல்யூஷன் எங்கேயோ இருக்குது. ட்ரெண்டு 5364 ரூபாவில் அன்றைக்கி இருக்குது, 1.5% விழுந்துருக்குது. ஆக்சுவலி இதோட ரிசல்ட்ஸும் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. 123 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது பி ரேஷியோ. ப்ரைஸ் டு புக் வந்து 34 இருக்குது. 4% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு ஆவரேஜாக அந்த வருஷத்தில். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஓவர் வேல்யூட். நீங்கள் ஹை வேல்யூஷனில் வாங்கியிருக்கீங்க. என்னோட ஒப்பீனியன் ஹோல்ட் பண்ணுங்கள் மேலே போகிறது வரைக்கும். நீங்கள் செல் பண்ணுறதாலையோ இப்போதைக்கு ஆவரேஜ் பண்ணுறதுனாலையோ பெருசாக எந்த பிரயோஜனமே இல்லை. ஸோ அதனால் அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அது வந்து மேலே போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் தவறு பண்ணியிருக்கீங்க, அது உங்களோட ஓன் டிசிஷன். நீங்கள் எப்படி முடிவு எடுக்கணுமோ அப்படி முடிவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, இந்த முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் ஷேர் ப்ரைஸை பற்றி சொல்லுங்கன்னு. இது லாஸ்ட் ஒன்னே 31% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பி ரேஷியோ 12 இருக்குது எல்லாம். அதே மாதிரி ரிட்டர்ன் அண்ட் ஈக்விட்டியாக -12 இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ப்ரைஸ் டு புக் வந்து 1 டைம்ஸ் மேலே இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்டாக் நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது. நீங்கள் கேட்டதுனால எடுத்து பார்த்தேன். 167 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. லாஸ்ட் மார்க்கெட்டில் 1.5% விழுந்திருக்கு. இந்த பங்கு நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது. பட் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். எனக்கு இது எதுவும் சரிப்பட்டது மாதிரி தெரில. பி ரேஷியோ வந்து -12 இருக்குது. நான் எதுக்கும் க்ளீனாக வந்து ஸ்க்ரீனரில் போய் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கமெண்ட்ஸில் நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதாவது ஒரு வாரத்தில் உள்ள எல்லா கமெண்ட்ஸையும் நான் செக் பண்ணணும். முன்னாடி யூடியூப்பில் அந்த செட்டிங்ஸ் வந்து எல்லா கமெண்ட்ஸும் வரிசையாக எடுத்து பார்த்துலாம். இப்போ மாற்றிட்டாங்க. ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் நான் போய் வந்து எடுக்க வேண்டியிருக்குது. ஸோ சம்டைம்ஸ் சில வேரோட கமெண்ட்ஸ் மிஸ் ஆயிரும். சம்டைம்ஸ் நான் சில கமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த பங்கை பற்றி எனக்கு தெரியாததுனால தான் நான் அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் எந்தெந்த பங்கெல்லாமோ கேட்டு வைக்கிறீங்க. 100 கோடி மார்க்கெட் கேப்பில் இருக்கிறது, 1000 கோடி அது மாதிரி பங்குகளெல்லாம் நான் வந்து ட்ராக் பண்ணுறது கிடையாது. ஸோ அது மாதிரி எல்லாம் கேட்டிங்கன்னா என்னால் கரெக்டாக ரிசர்ச் பண்ண முடியாது. அதுக்கு எல்லாமே ரொம்பவே டைம் எடுக்கும், எல்லாமே பார்க்கணும். நீங்கள் வந்து இன்றைக்கி கேட்டுட்டு நாளைக்கு அப்டேட் பண்ணலான்லாம் சொல்கிறீங்க. ஸோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுற பங்கு கேட்டிங்கன்னா அது எக்ஸாக்ட் கண்டிஷனை நம்ம சொல்லலாம். ஆனால் சில ஸ்டாக்ஸ் கேட்குறீங்க, முடிஞ்சளவு அதை டீட்டெயில்ஸை வந்து நான் உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி சொல்லலாம். ஆனால் அது வந்து என்ன மாதிரி போகும், எப்படி மேலே போகுங்களாம் என்னால் சொல்ல முடியாது. அது யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற கம்பெனிஸை கேளுங்க. ஸ்மால் கேப் கம்பெனிஸை, தெரியாத கம்பெனிஸை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோன்ஜுவா ஓவர்சீஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பங்கு லாஸ்ட் மார்க்கெட்டில் 12% தான் மேலே போயிருந்துச்சு. இவங்க 1:20 அந்த ரேஷியோவில் போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. 1:20 அப்படிங்கிற போனஸ்னால் நான் நினச்சிட்டேன் ஒரு ஷேர் இருந்தால் 20 ஷேராக மாறுண்டு. ரெண்டாவது உள்ளே போய் பார்த்தா 20 ஷேர் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஷேர் போனஸ் ஷேர், அதாவது 20 ஷேருக்கு எக்ஸிஸ்டிங் 20 ஷேருக்கு உங்களுக்கு ஒரு போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. இதோட மார்க்கெட் கேப்லேஷனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 கோடி சம்திங் தான் இருக்குது. மார்க்கெட் கேப்லே 23 கோடி டு 24 கோடி சம்திங் தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 25 to 26 அந்த டைமில் வந்து ரைட்ஸ் இஷ்யூ எல்லாமே வந்திருக்காங்க. அதுவும் ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜோன்ஜுவா ஏர் லிமிடெட், ஏர் டாக்ஸி ப்ராஜெக்ட் இது எல்லாமே மொஹாலி பஞ்சாபில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ரிமோட் ரீஜனில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆப்ரேஷன் பேஸ் பண்ண கம்பெனி. கார்ப்பரேட் கன்சல்டன்சி, சர்வீஸ் எக்ஸ்போர்ட், அக்ரிகல்ச்சர், வேரியஸ் செக்டாரில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இருக்குது. ஆக்சுவலி பெருசாக கடன் கிடையாது இந்த கம்பெனியில். இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 30 இருக்குது, ஆனால் ஸ்டாக் பிஇ வந்து 10 தான் இருக்குது நான் பார்க்கும்போது. பெருசாக கடனும் இல்லை. ஆனால் ஒன்று என்னென்னா சின்ன கம்பெனி, ரொம்ப ரொம்ப ஸ்மால் கேப் கம்பெனி. 24 கோடி தான் மார்க்கெட் கேப்லேஷன். ஸோ யாராவது வச்சுருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஜோன்ஜுவா ஓவர்சீஸ் லிமிடெட். ரெக்கார்ட் டேட் இந்த போனஸ் இஷ்யூக்கு 28 ஜூலை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.
நெக்ஸ்ட் இந்தியாவோட ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நெட் லாஸ் 30 பில்லியன் வந்து ஃபினான்ஷியல் 26 போஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஐக்ரா வந்து இந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. 20லேருந்து 30 பில்லியன் அளவுக்கு எஸ்டிமேட்டட் லாஸ் இருக்கும்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியல் 26. இது இந்தியாவோட ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ராம்கோ சிமெண்ட்ஸ் வந்து 24 கோடிக்கு ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் அசட் சேல் பண்ணியிருக்காங்க அவங்களோட கம்பெனியில். இது ராம்கோ சிமெண்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டாட்டாவோட டைட்டனில் பார்த்தீங்கன்னா சில ரீஸ்ட்ரக்சரிங் எல்லாமே பண்ணிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அஜோய் சாவ்லா வந்து மேனேஜிங் டைரக்டராக அப்பாயின்ட் பண்ணுறாங்க January 1, 2026 இருந்து. இது போக சாவ்லாவண்ணி ஒருத்தர் சாவ்லா வந்து பார்த்தீங்கன்னா CEO ஆஃப் த ஜுவல்லரி டிவிஷனுக்கு கொண்டு வராங்க. அருண் நாராயணா வந்து தனிஷ்க் இந்தியன் பிஸ்னஸோட CEO ஆட்டு January 1, 2026 கொண்டு வராங்க. அதாவது தனிஷ்க் இந்தியன் பிஸ்னஸோட CEO ஆட்டு January 1, 2026 கொண்டு வராங்க ஜுவல்லரி டிவிஷனுக்கு. குருவில்லா மார்க்கோஸ் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து அவங்களோட வாட்சஸ் டிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஓட்டு கொண்டு வராங்க August 13 இப்போ அவர் வந்து இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் டிவிஷனில் இருக்கிறாரு. சுப்பர்ணா மிட்ரா வந்து சிஓட்டு இருக்கிறாங்க வாட்ச் டிவிஷனுக்கு. இப்போ அவங்க August 12 ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு பதிலாட்டு குருவிலா மார்க்கோஸை வந்து அப்பாயின்ட் பண்ணுறதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சில ரீஸ்ட்ரக்சரிங்க அவங்களோட கம்பெனியில் பண்ணுறாங்க. CEO ரோலு MD ரோலுக்கு சில பேர் இது ரிசைன் பண்ணிட்டும் போகிறாங்க. இது டைட்டனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் 750 கோடி ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டு ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. KSH இன்ஃப்ரா 550 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க 60 ஏக்கர் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்கு தமிழ்நாட்டில் பில்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல். ஆக்சுவலி இந்த டாடா ஸ்டீல் வந்து 5 இயர்ஸில் 480% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. இப்போ 159 ரூபா இருக்குது. இப்போ தான் கொஞ்ச நாளாக டிமாண்ட் வந்து சைனீஸ்லேருந்து அதிக அளவில் ஸ்டீல் வந்ததுனால டொமஸ்டிக் டிமாண்ட் ஸ்ட்ராங்காக இருந்த வரைக்கும் சைனீஸ் ஸ்டீலோட இம்போர்ட்னால இந்த பங்கு வந்து ஒரு ஷார்ட் டைம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுது. பட் ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500% வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. டாடா ஸ்டீல் 484% லாஸ்ட் 5 இயர்ஸில். JSW ஸ்டீல் வந்து 588%. ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் வந்து 931% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் 525% இந்த டைமில் ரேலியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது டாடா ஸ்டீல் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. PC ஜுவல்லர்ஸோட போர்டு வந்து 500 கோடி ஈக்விட்டி மூலமாட்டும் கேபிட்டல் வெஞ்சர்ஸ் மூலமாட்டும் ப்ரொமோட்டர் மூலமாட்டும் ரைஸ் பண்ணிருக்கிறாங்க அந்த கம்பெனி வந்து டெட் ஃப்ரீ ஆட்டு மாற்றுறதுக்கு. இது PC ஜுவல்லர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இந்த MG மோட்டார்ஸோட வென்சார் EV சேல்ஸ் வந்து 30,000 யூனிட்ஸை 9 மந்த்ஸில் டச் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட EV ரீட்டைல் செக்மெண்ட் சேல்ஸை 32% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி June 25 5829 யூனிட்ஸ் விற்றுருக்குறாங்க. இதில் வந்து அவங்களோட அந்த வென்சார் இது மட்டும் 3799 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 65% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. டோட்டலாட்டு அவங்க October 2024 June 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 52,499 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இதில் வின்சார் EV மட்டும் 30,792 யூனிட்ஸு. ஸோ அவங்களோட டோட்டல் அந்த சேல்ஸ் வந்து 59% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது MG மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஃபாக்ஸ்கான் வந்து iPhone 17க்கான காம்போனன்ட்ஸை வந்து ட்ரையல் ப்ரொடக்ஷனுக்கு இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில். இது ஃபாக்ஸ்கான் கொடுத்த அப்டேட்டு. ஏத்தர் வந்து ஒரு ஸ்கூட்டரை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து ஏத்தர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து August 30 மார்க்கெட்டில் கொண்டு வர இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஏத்தரோட அந்த ரிஸ்டா அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர் வந்து 1 lakh யூனிட் சேல்ஸ் மைல்ஸ்டோனை டச் பண்ணோன்னே இப்போ ஸ்கூட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டரை வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் மெத்தடோட August 30 மார்க்கெட்டில் டெபியூட் ஆட்டு கொண்டு வராங்க. இது ஏத்தர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் RBI வந்து HDFC பேங்க், ஸ்ரீராம் ஃபினான்ஸு இவங்களுக்கு எல்லாமே பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இதில் HDFC பேங்க்குக்கு 4.88 lakhs வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இவங்க வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அது ரிலேட்டட் நார்ம்ஸில் வந்து அவங்களோட கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டை நார்ம்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி இந்த ஃபைனு. அதே மாதிரி ஸ்ரீராம் ஃபினான்ஸுக்கும் 2.70 lakh வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இவங்க அந்த ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாமே கரெக்டாக டிஜிட்டல் லெண்டிங்கில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. JSW பெயிண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆஃபர் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அக்ஸோ நோபல் இந்தியாவில் ஸ்டேக் அக்யூஷனுக்கு அப்புறம் இப்போ 25.24% ஓப்பன் ஆஃபர் பேசிஸில் அக்யூஷன் பண்ணுறாங்க. இது JSW பெயிண்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஹட்கோவும் MPUDCL இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. மத்திய பிரதேசில் ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ஒர்த் ஆஃப் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இது ஹட்கோ பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த ஹால்டிராமோட ஒன் ஆஃப் த டேரக்டர் அவர் வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மேஜர் அந்த கம்பெனியோட டேரக்டராக இருக்கிறாரு. ஸோ அவர் இந்த ஹை ரிட்டர்ன் ப்ராமிஸ் பேஸ் பண்ணி ஒரு ஹை ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ போலீஸ் வந்து 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க சீட்டிங் பண்ணவங்கள. ஆனால் இவ்வளோ பெரிய கம்பெனியில் இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கவங்களே இந்த மாதிரி ஃபேக் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்பி
9.38 crores வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்ம வந்து மற்றவங்கள எப்படி சொல்கிறது, அதாவது இவ்வளோ பெரிய கம்பெனியில் இருக்கிறவங்கள இப்படி ஏன் நம்பி இதெல்லாம் லாஸ் பண்ணுறாங்கன்னே நமக்கே டவுட்டாக இருக்குது. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் 8% வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் காமிச்சிருக்காங்க. டோல் ரெவன்யூ 1680 கோடியாக இருக்குது. ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.